வாங்க வாங்க. எங்க அம்மு வரலையா? இல்லை, நான் வேற ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேன். உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். நான் அம்முவோட வரேன். அம்மு, அம்மு, எங்கடா போன? திடீர்னு வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? நான் எங்க போவேன்? நீ எங்க போன? நான் ஊரெல்லாம் தேடினேன். ராணியம்மா வீட்டு கூட போன. நான் மறுபடியும் ராணி மடத்துக்கு போவேன்னு நீ எப்படிடா நினைச்ச? ஏன்டா நினைச்ச? சாரிடா, சாரிடா அம்மு, தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒன்ன விட்ட வர யார் இருக்கா? சரி, நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். செல்ல பொண்டாட்டிக்கு சின்ன பரிசு. டைப்ரைட்டரின் கீபோர்டை பார்க்க. ஜாமெட்ரி பாக்ஸை பார்க்க. அடியே லூசு பொண்டாட்டி, திரும்பவும் போய் டைப்ரைட்டரை பாரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன். சமர்ப்பணம் என் அம்முவுக்கு. सर्वाभीष्ट प्रसाद सिद्धिरस्तु।
பேர் சொல்லுங்க. கௌரி சங்கர். நட்சத்திரம், ராசி தெரியலையே. பரவாயில்ல. கௌரி சங்கர் நாமதைஸ்ய சகுடும்பானாம் சமஸ்தைர்யம். கடவுளே, எனக்கு எல்லா உறவுமாவும் இருக்கிறது என் கௌரி மட்டும்தான். எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்தா அது என் கௌரிக்கு கொடு. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அது எனக்கு கொடு. அவரோட கனவு, லட்சியம் எல்லாம் நிறைவேறணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. என்னுடைய லட்சிய படைப்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் அம்மோட வாழ்க்கை புத்தகமானதும் மிகுந்த எதிர்பார்ப்போட அதை தேர்வு கமிட்டிக்கு அனுப்பி வச்சேன். கடந்த 2 முறையும் என்னுடைய படைப்பு தேர்வு கமிட்டியால் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் இந்த முறை இறுதி பரிசீலனைக்கு தேர்வானது தெரிஞ்சதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வணக்கம் சார். இந்திய இலக்கிய கழகத்திலிருந்து இந்த வருஷம் அவார்டு செலெக்ஷனுக்கு புக்ஸ் வந்திருக்கு சார். ரெண்டாம் நக்கீரன் கவிதைகள். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், நெல்சன் மண்டேலா. அம்முவாகிய நான். கௌரி சங்கர், வீடங்க. இது வந்துட்டேன். என்ன தெரியல? நாதன். கௌரி வெளியே போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். உள்ள வரட்டுமா? என்ன ஞாபகம் இருக்கா அம்மோ? 1,00,000 ரூபாய். நீ மறந்திருக்கலாம், பாவம் சின்ன பொண்ணு. ஆனா அவமானப்பட்டது நான் தானே. கௌரியோட 25 வருஷ கால தவம் உன் வாழ்க்கை மூலமா நிறைவேற போகுது. இன்னும் 2 நாள்ல நமக்கு மாத்திரம் தெரிஞ்ச கௌரி இந்த உலகம் பூரா தெரிய போறாரு. இந்த நாவல் ரெடி ஆகிறதுக்கு உன் வாழ்க்கை தேவைப்பட்ட மாதிரி கௌரிக்கு இந்த அவார்டு கிடைக்க நீ தேவைப்படுற. எனக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள். என் நன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்த கௌரிக்கு நீங்க ஏதாவது செய்யணும் இல்லையா? இப்போ புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாக்கிலி மூக்கிலி வேல் குத்துறது இல்லையா, மண் சோறு சாப்பிடறது இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா 48 மணி நேரத்துக்குள்ள. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? கன்னி பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணனா அழகு கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கூட அழகாத்தான் இருக்க. வெளியே போட பொறுக்கி. டென்ஷன் ஆகாதே அம்மோ, பொறுமையா யோசி. நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.